வணக்கம். செந்தில் வேல் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, வீட்டின் நடுவில் ஒரே ஒரு பில்லர் வைக்கலாமா? அப்படி இருந்தால் என்ன செய்வது அப்படிங்கிறார். அதாவது வீட்டின் நடுவில் ஒரே ஒரு பில்லர் இருக்குது அப்படின்னா அது மிக மிக தவறு வாஸ்து சாஸ்திரத்தின் படி. ஏன்னா நடு பகுதி என்பது வீட்டின் பிரம்மஸ்தானம் என்பது சொல்லப்படுகிறது. பிரம்மஸ்தானம் தான் வீட்டோட சக்தி மையம். அதாவது எல்லா பக்கங்கிற வர எனர்ஜி அந்த பிரம்மஸ்தானத்துல தாங்க குவிக்கப்படுகிறது. ஸோ அந்த பிரம்மஸ்தானத்துல குவிக்கப்படுகிற அந்த எனர்ஜி எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தான் எல்லா பக்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது தான் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவன் வீட்டின் மூலமாக அவனுக்கு கிடைக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு பில்லர் வந்ததுன்னா மிக 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 தவறு என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. என்ன ஆகும், இந்த எனர்ஜி ஃப்ளோ ஆற்றல் ஓட்டம் கம்ப்ளீட்டா தடை பண்ணும். ஸோ ஒரு எனர்ஜி ஃப்ளோவும் ஆற்றல் ஓட்டமும் தடைப்பட்டா என்ன ஆகும்? ஆற்றல் ஓட்டம் தடைப்பட்டா என்ன ஆகும்? பொருளாதார நெருக்கடி அந்த வீட்டில் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. பலவிதமான பிரச்சனைகள் வரும். குடும்பத்துல நிம்மதி குறையும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக வீட்டின் நடுவில் பிரம்மஸ்தானத்தில் கண்டிப்பாக அதுவும் ஒரு சிங்கிள் பில்லர் இருக்கவே கூடாது. அப்ப என்ன பண்றதுங்க? கண்டிப்பாக இது ஒரு சிவில் மேட்டர். சிவில் அப்படின்னா இன்ஜினியரோட ஹெல்ப்பை நம்ம எடுத்துதான் ஆகணும். நம்மள சில பேர் பண்ற மிக மிக தவறு என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு சிவில் இன்ஜினியர்ஸோட ஹெல்ப்பும் எடுக்காம வெறும் ஒரு கொத்தனாரை நம்பி வீடு கட்டுறதோ, இல்ல வாஸ்து தெரிஞ்சவர் அவர் யாரும் ரெக்கமெண்ட் பண்றாரு, இல்ல அவரே பண்றாரு அப்படின்னு கொடுக்கறது தவறுங்க. நல்ல ஒரு சிவில் இன்ஜினியர் கண்டிப்பாக வேணும். சிவில் இன்ஜினியரோட நாலேஜ் வேணும். அதை வச்சு தான் நம்ம வீடு கட்டணும். அவருக்கு வாஸ்து நிபுணரும் வேணும், நல்ல ஒரு மேஸ்திரியும் வேணும். இது 3 பேரும் அமைஞ்சா மட்டும்தான் ஒரு நல்ல வீடு அமைக்கும். அப்போ ஒரு சிவில் இன்ஜினியரை பிடிக்கணும். அவரை பிடிச்சி இந்த தூணை எடுத்துட்டு என்ன பண்றதுன்றதை டிஸ்கஸ் பண்ணணும். கிரிட் பீம் மூலமா ரீடிசைனே பண்ணலாம். இப்போ மேலே பீம்ஸ் கொடுத்து கிரிட் பீம்ஸ் கொடுத்து ரீடிசைன்ஸ் பண்ணலாம். அது எப்படி பண்றது ஏது பண்றதுன்னு ஒரு இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சிவில் இன்ஜினியரோட ஒப்பீனியன் எடுத்து நீங்க அந்த வீட்டின் நடுவே இருக்கிற பில்லரை எடுத்துறது மட்டும்தான் தீர்வே ஒழிய அதற்கு பரிகாரம் ஒரு எந்திரம் வச்சா போயிடும், இல்லை ஏதாவது தகடு வச்சா போயிடும், இல்லை இரும்பு ராடு வச்சா போயிடும்னு சொல்லி உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீண் செய்யாதீர்கள் என்பதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்ததாக அம்பிகான்றவங்க கேட்டிருக்காங்க, வாயு மூலையில் கேஸ் ஸ்டவ் சிங்க் எங்கே வைப்பது? கேஸ் ஸ்டவ் அப்படின்னா வாயு மூலையில வச்சாலும் நீங்கள் கிழக்கு பார்த்து நின்று சமைப்பது போலத்தான் உங்கள் கேஸ் ஸ்டவ் அமைக்க வேண்டும். அப்போ சமையலறை அமைக்கணும்னா 2 இடம் தாங்க சமையலறைக்கு உறுதியான இடம். ஒன்று தென்கிழக்கு என்று சொல்லப்படுகிற அக்னி மூலை. அக்னி மூலையில் தெற்கு பார்த்த வீட்டிற்கு நார்மலாக வைக்க முடியாத சூழ்நிலை வருகின்ற போது வடமேற்கில் கிழக்கு பார்த்து சமைப்பது போல ஒரு அமைப்பு நம்ம வைத்து கொள்ள வேண்டும். அப்போ கிழக்கு பார்த்து சமைப்பது போல தான் இருக்கணும். நம்ம சமைப்பவருடைய முகம் கிழக்கு நோக்கி இருப்பது போல அமைப்பில் இருக்கணும் வடமேற்கு மூலையில். அப்போ சிங்க் எங்கே வரணும்னா அந்த வடமேற்கில் சிங்க் வச்சுக்கோங்க. எந்த தவறும் இல்லை. நீங்கள் இதை பண்ணுங்கள் அம்பிகா மேடம், உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். அடுத்து தனலட்சுமி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, தென்மேற்கு வடமேற்கு திசை 30 அடி மாட்டுத் தொழுவம் அமைக்கலாமா? தென்மேற்குலேருந்து வடமேற்கு வரைக்கும் மேற்கு பகுதியில் 30 அடி மாட்டுத் தொழுவம் அமைக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, தென்மேற்கு மூலை அப்படின்றது ஒரு நிலைத்தன்மை உடையது, ரொம்ப பவர்ஃபுல்லான இடம்னு சொல்லியிருக்குது. வடமேற்கு பகுதி என்பது நம்ம சாஸ்திரத்தில் மாட்டு தொழுவதற்கு மகாலட்சுமி யோகன்னே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தென்மேற்கு நிலைத்தன்மை இருப்பதனால மாடுகள் ஆரோக்கியமாக இருக்கும், தாராளமாக வைக்கலாம். வடமேற்கு இயல்பான காற்றோட்டம் இருப்பதனால உங்களுக்கு மாடுகள் மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கு நிறைய பணவரவை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், தெற்கு சுவர்கள் கொஞ்சம் உயரமாக அமைச்சுக்கணும். கிழக்கு நோக்கி கட்டப்பட்டிருக்க வேண்டும். அது முகம் மாடுகளுடைய முகம் கிழக்கு நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கில் அதிக காலி இடம், உங்கள் இடத்தோட வடகிழக்கில் அதிக காலி இடம் இருப்பது போல பார்த்துக்குங்க. கூரை போட்டிங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிவு வரும் மாதிரி கூரை போட்டு அமைச்சுக்குங்க. தனலட்சுமி டூர்ஸ் அண்ட் டிராவல் தாராளமாக அமைச்சிக்கலாம், எந்த விதமான தவறும் இல்லைங்க.
ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதன் மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.